நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ ஆசிரியர் ஒரு காணொலி ஒளிபரப்புவேன். அதை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் நீங்க எப்படிங்க? அதாவது லத்தார் மாசா. இந்த லத்தார் மாசா எங்க கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஆமா, பிஎம்ல வந்து கொம்சாஸ்ல வந்து நம்ம இதை படிப்போம் இந்த லத்தார் மாசா. சரி, நம்ம என்ன கால பின்னணி பார்க்க போறோம்னா வாடாமலர் நாவலோட கால பின்னணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, கால பின்னணினா என்ன? கால பின்னணி என்பது ஒரு நாவலின் கதை நிகழும் நேரம் அல்லது காலகட்டத்தை குறிக்குது. லைக் எத்தனை மணிக்கு நடக்குது, எப்போ நடக்குதுன்னா இந்த கால பின்னணி. அடுத்தது வந்து கால பின்னணி ஒரு கதைக்கு சூழ்நிலை உணர்வை கொடுக்கிறது. இப்ப காலை நேரம் வந்து நம்ம எப்படி உற்சாகமா இருக்கோம், அந்த காற்று நமக்கு எப்படி இருக்கும், அது ஒரு உணர்வை கொடுக்குதுல, அந்த மாதிரி அதுதான் வந்து இந்த கால பின்னணி. சரி, இந்த நாவல்ல வந்து மொத்தம் 6 கால பின்னணி இருக்கு. அதான் ஒன்றாவது வந்து காலை நேரம், மாலை நேரம், இரவு நேரம், ஆடி மாதம் மற்றும் வெயில் காலம். இதுல முக்கியமா 3 தான் இன்னைக்கு ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதாவது காலை, மாலை மற்றும் இரவு நேரம். சரி, காலை நேரத்துக்கு ஆசிரியர் உங்களுக்கு ஒரு சூழலை கொடுத்திருக்கேன். குழந்தை வேலின் தந்தை பூங்கொடியை அழைத்து வர கடலூரிலிருந்து புறப்படுகிறார். இப்போ இந்த சூழலுக்கு ஆசிரியர் உங்களுக்கு ஒரு காணொலி ஒளிபரப்புவேன், அது பாருங்க. சரி, இந்த சூழல் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, பூங்கொடி வந்து கோச் கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. பார்த்தாக்க அவங்க அப்பா சினிமாவில் வந்து நிறைய பணத்தை வந்து எழுந்து குடும்பமே வறுமையில வந்து வாழ்ந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச இவங்களோட மாமனார் வந்து மனம் இறங்கி அவங்க வீட்டுக்கு போய் பூங்கொடியை வந்து அழைத்து வராரு. பூங்கொடியும் மகிழ்ச்சியா போறாங்க அவங்க வீட்டுக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா மாலை வேளையில வந்து வாடாமலர் பள்ளியில் திருமண விழா. இதுக்கும் ஆசிரியர் ஒரு காணொலி வச்சிருக்கேன், நீங்க அந்த சூழலை பார்க்கலாம். சரி, இந்த மாலை வேலை சூழல்ல என்ன நடக்குதுன்னா, தானப்பன் வந்து இருந்துட்ட பிறகு முருகையா வந்து தானப்பனோட ஆசையை நிறைவேற்றத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்தை வந்து கட்டுறாரு. ஸோ ஒரு மாலை வேலையில வந்து இந்த பள்ளிக்கூடத்திலே வந்து கல்யாணம் நடைபெறுது. இந்த கல்யாணத்துக்கு பிறகு அவங்க தானப்பனுக்கு
அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவங்க புது வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது இரவு நேரம். தானப்பனும் அவனது மனைவியும் நஞ்சு கலந்து பால் குடித்து உயிர் இறக்கின்றார்கள். அதுக்கும் ஆசிரியர் உங்களுக்கு ஒரு காணொலி கொடுத்துருக்கேன், பாருங்க. அவர் முடியாதுன்னு சொன்னால மனைவிக்கு வந்து சரியான கோபம். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அவருக்கு பால்ல வந்து விஷத்தை கலந்து அவரும் குடிச்சு மனைவியும் குடிச்சு தூங்கி இறக்குறாங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மனைவி வந்து தீய குணம் இருக்கிறதுனால இவர் வந்து நல்லவரா இருக்கிறாரு, அந்த தீய நட்புனால அவரோட வாழ்க்கையும் முடியுது. சரி, அடுத்தது வந்து நம்ம நடவடிக்கைக்கு போவோம். இப்போ ஆசிரியர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அட்டை உள்ள வந்து பாக்கெட் இருக்கு. இதுல வந்து ஆசிரியர் வந்து பசல் மாதிரி வச்சிருக்கேன். இதை வந்து ஒட்டிட்டு இதுல என்ன சூழல், என்ன காலப்பின்னணி வருதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஆசிரியர் சூழல் சொல்லி கொடுத்தால அதை வந்து நீங்க இதுல எழுதணும். எழுதிட்டு ஒரு குழுல வந்து ஒரு ஆள் வந்து 3 வந்து விளக்கணும். 3 குழு.
சொத்து பிரிச்சு கொடுக்க முடியாதனால அவங்க மனைவி வந்து அவங்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் பால் நினைச்சு கலந்து குடிச்சி இறந்துட்டாங்க. சரியான பதில். சரி, அடுத்து கொடு. அடுத்து எங்களுக்கு கிடைச்சது வந்து மாலை வேலை. ஸோ இதில் வந்து என்ன நடக்கும்னா, தானப்பனோட ஆசைப்படி அந்த பள்ளிக்கூடத்தை அமைச்சிட்ட பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாலை வேலையில் வந்து மனோன்மணி அவங்களோட திருமணம் வந்து அங்கே நடக்கும். அதில் வந்து திருமணம் முடிஞ்ச பிறகு தானப்பனோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவங்களோட புதிய வாழ்க்கை. ஆமாம், சரியான பதில். வாழ்த்துக்கள். அடுத்தது கடைசி வந்து காலை. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பூங்கொடி மீண்டும் வீட்டுக்கு வருகிறார். இதுல என்ன நடக்குன்னா, பூங்கொடி அவங்க ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டு சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப வறுமையில இருப்பாங்க. அவங்க கடைசியில அவங்க மனம் திருந்தி திரும்ப அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்க. சரியான பதில். வாழ்த்துக்கள். சரி, அடுத்ததா ஆசிரியர் எல்லாத்துக்கும் ஒரு ஐடிங் மேப் கொடுப்பேன். இப்போ நம்ம படிச்சதை வந்து சுருக்கமா ஒரு குறிப்பு முறையில வந்து நீங்க இதுல எழுதலாம். முடியுதா? எழுத முடியுதா? முடிந்ததா மாணவர்களே? எழுதிட்டீங்களா? சரி, அடுத்ததுக்கு போவோம். இப்போ ஒவ்வொரு குழுல இருந்து 2 பேர் வாங்க. ஒரு ஆள் வந்து இந்த குழுக்கள் பெட்டியில வந்து உள்ள பந்தை ஒன்று எடுக்கணும். அந்த பந்தில வந்து உள்ள நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர் ஒரு சூழல் படங்கள் குச்சியோட கொடுப்பேன். அதுக்கேற்ற கால பின்னணியில வந்து நீங்க குத்திட்டு இதுக்கு வந்து உங்க சூழலையும் உங்க கால பின்னணியும் நீங்க வளர்க்கணும். முடியுமா? சரி, ஒவ்வொரு குழுல இருந்து வருவாங்க. சரி, அடுத்த குழு. அடுத்த குழு. சரி, இப்ப ஆசிரியர் கொடுத்த பாடத்துக்கு ஏற்ப எந்த காலப்பிடிக்கு சரியா வருமோ அதுல நீங்க கொடுங்க. சரி, முடிச்சவங்க சொல்லலாம். ஓகே, என்னோட வந்து இரவு நேரம் தானப்பன் மனைவி வந்து சொத்து பிரிச்சு சொல்லி வந்து தானப்பன் கேட்குறாங்க. தானப்பன் தெரியாதுன்னு சொல்றாரு. அதனால அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா அவருக்கு பால் காக்க கொடுக்குறாங்க. அதில் வந்து விஷயம் காக்க கொடுக்குறாங்க. இதுடன் படுக்க போறாங்க. கடைசியாக ஏதோ எழுதுறாங்க. சரி, சரியான பதில். வாழ்த்துக்கள். அடுத்தது
புரியுதா? புரிந்தது. சரி அடுத்து வரும். அடுத்தது எனக்கு மீண்டும் காலை கிடைக்கிறது. அது வந்து பூங்கொடி வந்து கணவனிடம் சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க மாமனார் வந்து அவங்க சமாதானப்படுத்திட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. இல்ல அவங்க வீட்ல வறுமையா இருப்பாங்களா? ஆமா சொல்லிட்டு சரி சரி சரியான பதில். வாழ்த்துக்கள். அவ்வளவுதான் நம்ம வகுப்பு இன்னைக்கு. எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? யாராச்சும் கேள்வி இருக்கா? சரி நன்றி மாணவர்களே. நன்றி.